ஃபஸ்ட்டு தான் இந்த ஆண்கள் இதில் கலந்துக்கிட்டேன். இது என்னோடய 2வது முகாம். ஆண்டவர் என்னை இந்த பாதையில் கொண்டு வந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோட 35 வருஷமாக வந்து நான் பைபிளை வந்து நான் ஒரு தடவை கூட வாசித்ததே இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்னை கிருபையாக வந்து வேதத்தை வாசிக்கும்படி என்னை இந்த ஒரு வருஷமாக என்னை கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நேற்று ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். நான் என்றைக்கெலாம் வேதம் வாசிக்கலையோ அன்றைக்கெலாம் வந்து நான் விழுந்து போகிறேன். அதெல்லாம் வந்து எனக்கு இடரலாக இருக்குது. ஆனால் நான் என்றைக்கு காலையிலே வசனத்தை வாசித்து ஆண்டவரோட பிரசன்னத்தில் நான் நிற்கிறேனோ அன்றைக்கெலாம் வந்து நான் அதனால் ஜெயிச்சிட்றேன். ஸோ இந்த வசனங்கள் வந்து எனக்கு ரொம்ப பலனாக இருக்குது. இந்த பெங்களூரில் வந்து ஒரு வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அது 5வது வாரத்தில் வந்து நடக்குது இந்த ஊழியம். எந்த மாதம்லாம் வந்து 5வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருதோ அப்போல்லாம் அங்கே ஊழியம் நடக்குது. அண்ணன் எல்லாருமே வந்து காலையிலே வந்துடுவாங்க. ரோஹித் அண்ணன்னு சொல்லி அந்த அண்ணன் வீட்டில் அங்கே நடக்குது. எப்படி அங்கே சென்னையில் நம்ம தங்கத்தோர் அண்ணன் வந்து எல்லா காரியங்களும் பொறுப்பாக எடுத்து செய்கிறாங்களோ அது மாதிரி பெங்களூரில் அந்த அண்ணன் வீட்டில் அது பொறுப்பாக நடத்துகிறாங்க. கல்யாண வீட்டு சாப்பாடு தான் அங்கேயும். எல்லாம் வாரம் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவர் ஆர்டர் பண்ணால் ஒரு ஆளுக்கு எப்படி 400 500 ஆகும். ஒரு 10 பேர் வந்தாலும் சரி 20 பேர் வந்தாலும் சரி அவர் எல்லாருக்குமே வந்து கல்யாண வீட்டு சாப்பாடு தான் போடுறாங்க. ஆண்டவர் தான் அவங்க இருதயத்தில் வந்து இப்படி கிரியை செய்கிறாரு. ஊழியங்கள் அப்படி நடக்கிறதுக்கும் ஆண்டவர் கிருபை செய்கிறாரு. அந்த அண்ணன் குறித்து சாட்சி நிறையா இருக்குது. அந்த சாட்சியின் மூலியமாக தான் நானும் வந்து பலப்பட்டு போன மாதத்துலேருந்து எங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த ப்ரேயர் வைக்கணும்னு சொல்லி நான் அண்ணன்ட்ட கேட்டேன். போன மாதம் அண்ணன் சீக்கிரமாக வந்துட்டாங்க. அண்ணன் எப்பயும் ட்ரெயினில் தான் வருவாங்க. ஆண்டவர் கிருபையினால் அவர் சித்தத்தினால அண்ணன் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, சீக்கிரமாக வந்துட்டாங்க. நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து எங்கள் வீட்லேயும் அந்த ஊழியம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ரோஹித் வந்து ஒரு 2 மாதமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, எனக்கு நல்லா ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ நேற்று கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒருத்தருக்கு வந்து கம்பெனியில் ஒரு போனஸ்ன்னு போட்டால் ரூபாயில் 60 கொடுப்பாங்க, எனக்கு 130% கொடுத்துருக்காங்க போனஸ் சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம் அவங்க எப்படி கீழ்ப்படிஞ்சு வர்றவங்களுக்கு உபசரித்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. ஒரு அன்போடு இடத்துக்கும் போது அதுக்கு ஆண்டவர் வந்து பரிபூர்ணமாக கொடுக்குறாரு. அதாவது 1 பங்கு 2 பங்கு இல்லை, 100 மடங்குக்கு மேலேயும் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதனால வந்து நிறைய பேர் பிரயோஜனப்படுறாங்க. சென்னையிலேருந்தும் டீம் வர்றாங்க, அங்கே நாங்கள் வர்றோம். போன மாதம் அவங்க அம்மா வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு செஸ்ட் கேன்சர்